ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அதாவது நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய மரணம் பற்றி தான். திடீர்னு அவருக்கு மாரடைப்பு வந்து அவர் உயிரிழந்திருக்காரு. மனோஜ் பாரதி ராஜா சார் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தையும் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு, எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற சாங் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு. அதெல்லாம் அந்த சாங்லாம் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நாங்களாம் பாட்டு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற வர வழியில் பாடம் மாதிரி படிச்சுட்டே போவோம். வழியிலலாம் வந்து பாடிட்டு போவோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சாங்கு. அந்த பாட்டில் இருந்து தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து டைரக்டரோட மகன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆசை ஒரு நல்ல டைரக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அந்த ஒரு ஆசை நிராசையாக போயிருக்கு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒன்று நாம் அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசைக்காக, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்காக, அவங்களுடைய விருப்பத்துக்காக நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதாங்க நடக்குது. அவங்க ஒன்று ஆசைப்படுவாங்க, அது பார்த்திங்கன்னா நடக்கிறது கிடையாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து லக்கில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையிலே ஆகட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த லக் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை மீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு லக் இல்லாததுனால தான் சார் பார்த்திங்கன்னா இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு பொசிஷனை அடையாமல் போயிட்டாரு அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொசிஷனுக்காக இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அரும்பாடுபட்டிருக்காரு. டாப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோடு சேர்ந்து கோ டைரக்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்ணதுனால தான் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டாகவே வந்திருக்கு. பட் அவரோட நேம் பெருசாக வெளியே வரல அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. கூட இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய போராடுவாங்க. சில பேருக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குது, சில பேருக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கறது இல்லை. இதனால் நிறைய பேர் ரொம்ப மனசளவில் பாதிப்படைஞ்சிடுறாங்க. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நாம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய மெனக்கிடுவோம், நிறைய முயற்சிகளை போடுவோம். அப்போவும் வந்து அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம மனசு தளரக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், அதிலேருந்து கொஞ்சம் விலகி நமக்கு வேறு ஏதாவது வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி அந்த வழியில் போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பெஸ்ட்டாகிக்க பார்க்கணும். அதே சமயம் இந்த விஷயத்தையும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதையும் கைவிட்டுறக்கூடாது, சைடில் வேறு ஒரு விஷயத்தையும் பண்ணணும். அப்போ நம்ம நினச்சது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த ஒரு நம்ம சைடாக வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு வழியில் நம்ம சக்ஸஸ் வந்து பெறலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் நர்ஸு. அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அது வந்து சாரோட நேமில் தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல், பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல், பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ சாருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள்லாம் வரும்போது எனக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாள், இந்த மாதிரி இன்றைக்கி இவங்க வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம். அப்போது சார் பாரதி ராஜா சார் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக மனோஜ் சார் வந்திருந்தது. அவர்கிட்ட இவங்க ஷேக் ஹேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக வந்து பேசினார் அப்படின்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தா என் தங்கச்சி. இது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் ஆர்த்தி மேமு, இன்னும் நிறைய சீரியல் ஆக்டர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் பிரபலமானவங்கெல்லாம் வராங்க
இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவா. இந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்காங்க, நாங்கள் பார்த்தோம், பேசினோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்லாம் அந்த ஹாப்பினஸ் என்னோட ஷேர் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரும் மனோஜ் சாரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தது வந்து எங்களுக்கு சொன்னால், சார் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பாரதி ராஜா சாரை பற்றி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தா. இன்றைக்கி அவருக்கு ரொம்ப முடியல, இவ்வளோ வயசாகி இருக்கார். அவங்க சின்ன வயசுலலாம் எந்த அளவுக்கு படங்கள்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஆக்டிவாக அவர் செயல்பட்டிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் இப்போ வந்து அந்த வயசான காலத்தில் நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆகும்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை? அவர் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ ரொம்பவே முடியாமல் உட்கார்ந்துட்டுருக்காரு. அதுவும் எந்த நிலைமையில் அப்படின்னா தன்னுடைய மகனை தன் முன்னாடியே அவர் இறந்து கிடக்கிறது அதை பார்த்துட்டு அவர் அழுவும்போது உண்மையிலே காலையில் தான் நான் பார்த்த உடனே ரொம்ப கண் கலங்கிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவர் அழுவுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தா அப்படியே தாங்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஏஜ்டு அவர் முடியாமல் இருக்கார். அவருடைய மகன் இருந்து அவரை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இது எதிர்மாறாக நடந்ததுனால இந்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதி ராஜா சார் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் இருக்கார். அவருக்கு இப்படி ஒரு சோகம் நேர்ந்ததுனால அவரோட உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அவர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் வந்து சார் மனோஜ் சாருக்கு வந்து அஞ்சலி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அந்த பழகின அந்த ஒரு பழக்கத்துக்காகவும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக நடித்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி எல்லாரும் கண் கலங்கி கதறி வந்து அஞ்சலி செலுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா போயிருந்தார். அதுவுமே ரொம்ப அழுதுட்டு இருந்தார் விஜய் சார். அப்புறம் கார்த்திக் சார், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழுதுருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன், ரொம்பவே மனசு வலிச்சதுங்க. நீலாங்கரையில் தான் சாரோட வீடு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். விஜய் சாரோட வீடும் அங்கே தான் இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீலாங்கரை அப்படின்னோடனே என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. என்னோடய எம்எஸ்சி ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நீலாங்கரையில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து தான் நீலாங்கரை பக்கம் திருவான்மையூர்லேருந்து வந்து இங்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் என் கூட படிச்சுட்டு இருந்தாங்க. நான் சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்பல் வாங்கணுன்னு ஆசையாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு பெருசாக எதுவும் கடைகள்லாம் போய் பழக்கம் இல்லை, எதுவும் தெரியாது, பேரம் பேச தெரியாது, பெருசாக ஜுவல்லரி ஷாப்ஸை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பார்த்திங்கன்னா மொதல் நான் நீலாங்கரைக்கு போனேன். நீலாங்கரையில் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு ஜுவல்லரியில் தான் சென்னையில் வந்த அப்புறம் நான் ஒரு ஸ்டட்டு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையோட ராசியா இல்லை என் ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்து அதை வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து வரலக்ஷ்மி, அவங்க என் ஃப்ரெண்டோட நேம் பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி. நான் வாங்கின கடை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. அதனாலே என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ராசி. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராசியானவங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஒரு ஜுவல் வாங்கினேன். அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க கையால். என்ன தான் பணம் நம்மளோடதாக இருந்தாலுமே கைராசின்னு ஒன்று இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க வழியாக எனக்கு வந்ததுனால நான் நிறைய விதமான ஸ்டட்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் என்னோடய கை விட்டு போயிடுச்சு. எல்லாம் என்னுடைய குடும்ப சூழ்நிலையினால் ஏதோ எனக்கு ஒரு கன்ஜஸ்டி மாதிரி பிரச்சனைலாம் வந்து எனக்கு எல்லாமே போயிடுச்சு என்னை விட்டு. எனக்கு அதை பற்றிலாம் இப்போது கவலை இல்லை. என்னோடய உயிர் இருக்குது, அது போதும். கடவுள் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நிறைய வாங்கி போடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். நீலாங்கரை அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த ஜுவல்லு, அதோடு சேர்த்து இப்போ மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது பாரதி ராஜா சாரோட அந்த அவர் அழுவக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய மகனை பார்த்து அவர் முடியாத நிலைமையில் உட்காந்துட்டு அப்படி அழும்போது ரொம்ப சொல்ல முடியல. அதுக்கப்புறம்
சார் சீமான் சார் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தார். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நீலாங்கரை அப்படின்னாவே இந்த ஒரு பாயிண்ட் எப்போவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போகும். இந்த ஒரு மூமெண்ட்ஸ் எப்போவுமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெமரியில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே சார் வந்து இதனால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல், ஐ மீன் பாரதி ராஜா சார் நல்லா க்யூர் ஆகி நல்லபடியாக ரெக்கவர் ஆகணும். இந்த பிரச்சனையிலேருந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டு நம்மளோட சேர்ந்து அவர் இன்னும் பல நாள் வந்து நமக்காக நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஓகே, பாய்.